السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى. قال رسول الله صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وألطفهم بأهله، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் எங்களது சென்னை மாவட்ட ஜமாஅத் உலமா சபை மற்றும் இச்சிறப்புமிகு மக்கா மஸ்ஜித் இணைந்து நடத்தும் திருக்குர்ஆன் மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் எங்களது ஆசிரியர் தந்தை ஹதரத் பிறந்தை அவர்களே, அழகிய உரைகளை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய சென்னை மாவட்ட மற்றும் வட்டார ஜமாஅத் உலமா சபை நிர்வாக பெருமக்கள் மற்றும் இச்சிறப்புமிகு மக்கா மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்களே, அழகிய இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் பயன்பெறவும் வருகின்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருள் நம்மீது இருக்கிறது என்பதன் அடையாளம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு ஈமானை வழங்கியது, ரமலானை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை வழங்கியது, ரமலானில் தொழும் நோன்பு வைக்கும் பாக்கியத்தை வழங்கியது. இது போன்ற புனித இரவுகளில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசவும் கேட்கவும் தௌஃபீக் கிடைத்திருப்பதெல்லாம் அல்லாஹ் நம்மீது ஹைரை நாடி இருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யார் விஷயத்தில் ஹைரை நாடுகின்றானோ, நலவை நாடுகின்றானோ, அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை, தெளிவை அல்லாஹ் தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மார்க்கத்தின் தெளிவும் விளக்கமும் என்பது இது போன்ற மஜ்லிஸ்களின் வழியாகத்தான் பெறப்படும். இது போன்ற மஜ்லிஸ்களில் நாம் பல புத்தகங்களை படித்து எவைகளை உள்வாங்குவோமோ, அதற்கு பகரமாக கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் நிறைய படித்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதிலிருந்து மிக முக்கியமானதை தொகுத்து நமக்கு தருவதை நாம் பாக்கியமாக கருத வேண்டும். குறிப்பாக எங்களது ஜமாஅத் உலமா சபை ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரகா. இது போன்ற திருக்குர்ஆன் ஷரீஃபின் வசனங்கள் எல்லாம் இந்த அல் குர்ஆன், அல்லாஹ்வின் வேதம் அருளப்பட்ட மாதம் இந்த மாதம் என்று சொல்கிறது. ரமலான் புனிதம் நிறைந்தது. அந்த ரமலானின் புனிதத்திற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அது உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அதற்கு என்ன அவ்வளவு சிறப்பு என்று கேட்கின்றீர்களா? குர்ஆன் இறங்கி இருக்கிறது, குர்ஆன் இறங்கிய மாதம், அதை விட வேறு என்ன சிறப்பு வேண்டும் என்ற அர்த்தத்தில் அந்த வசனம் அமையும். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புனித ரமலானில் இந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். ஆதலால் தான் இயல்பாக ரமலான்ல மற்ற மாதங்களை விட அதிகம் ஓதும் வாய்ப்பையும் பெறுகிறோம். ரமலான் மாசத்துல
இயல்பாக குர்ஆனே ஓதாதவங்க கூட ஓத தெரியும், ஆனா ஓத மாட்டாங்க. ரமலான்ல எப்படியாவது ஒரு தௌராவது முடிச்சிடணும் ஒரு ஆசை, ஆர்வம். ஓதுபவர்கள் 2-3 குர்ஆன் ஷரீஃப் கதம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹாஃபில்கள் 7-8 தடவைகள் குர்ஆன் ஷரீஃபை பார்த்து ஓத நசீவை பெறுகிறார்கள். மற்ற மாதங்கள்ல நம்ம தொழுகைக்கு பின்னால லோஹர்லையோ அசரியோ மற்ற வக்துகள்ல அதிகமாக குர்ஆன் ஓதுவதை பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஆனால் ரமலான் மாதத்துல இயல்பாகவே அதிகமாக பார்க்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஷரீஃபிற்கு இந்த மாதத்தில் ஒரு தனி முக்கியத்துவத்தை ரப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதற்கு தகுந்தவாறு நம்முடைய கல்புகளை அல்லாஹ் அதன் பக்கம் ஈர்க்கிறான் என்று அர்த்தம். மோமின்களே, மேலும் குர்ஆனுடைய ஹக் என்பது குர்ஆனை ஓதுவது, குர்ஆன் ஷரீஃபை விளங்குவது, அதன்படி அமல் செய்வது, அதை ஒட்டுமொத்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது. குர்ஆனோடு தொடர்புடைய ஹக்குகள் 4ஆக பார்க்கப்படும். ஓத வேண்டும், முறையாக தர்த்தீபாக ஓத தெரிய வேண்டும். ஓத தெரிவது மட்டுமல்ல, ஓத வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை புரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அவை விளங்குகின்ற பொழுதுதானே உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும். விளங்க முயற்சி. மூன்றாவது, விளங்கினால் பத்தாது, எவை விளங்கினோமோ புரிந்தோமோ அதை அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு. இது ஸ்கூல் போன்று நம்முடைய பள்ளிகளிலோ கல்லூரி கல்விகளுக்கும் குர்ஆனுடைய ஞானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அவைகளெல்லாம் சில தகவல்களை நாம் மனனம் செய்யும், சில ஃபார்முலாஸை மனனம் செய்வோம், எக்ஸாம்ல எழுதுவோம், மார்க் எடுப்போம், அப்படியே போயிடும். ஆனா இந்த ஞானம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. இதை விளங்க வேண்டும், விளங்குவதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும். 4ஆவதாக முழு உலகத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும். இன்னொன்று, குர்ஆன் ஒரு மிகப்பெரிய புதையல், பொக்கிஷம். அல்ல வந்து கொண்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் ஷரீஃபுடைய வசனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு قبل أن تنفذ كلمات ربي ولو أن ما في الأرض من شجرة أقلام والبحر يمده من بعده 7 أبحر ما نفدت كلمات الله. இது போன்ற வசனங்கள் எல்லாம் இந்த குர்ஆன் அதனுடைய விளக்கங்களும் கருத்துக்களும் தாத்பரியங்களும் எவ்வளவு அதிகமானது, எவ்வளவு இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியில் உண்டான மரங்கள் அனைத்தையும் நீங்கள் பேனாவாக மாற்றி, கடல் நீரை மையாக மாற்றி எழுதுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டே இருப்பீர்கள். ஒரு நேரத்தில் பேனாக்களின் முனைகள் மழுங்கிவிடும், கடல் நீர் என்னும் மைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய கலிமா தீராது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுங்க, இது என்ன, இதை போன்று நீங்கள் வலவ் அன்ன மா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி 7 அபஹர். இந்த கடல் அல்ல, இதை போன்று 7 மடங்கு மையை மாற்றிக் கொள்ளுங்கள், கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு நேரத்தில் இவைகள் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய கலாம் பாக்கியாக இருக்கும். இமாம் அபூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, லஹா மஆனின் கமௌஜில் பஹரி ஃபீ மதத், லஹா மஆனின் கமௌஜில் பஹரி ஃபீ மதத். கடல் அலைகளை போன்று குர்ஆனுடைய வசனங்களுக்கு அர்த்தம் இருக்கும். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், கடல் இருக்கின்ற வரை அலைகள் வந்து கொண்டே இருப்பதை போன்று குர்ஆன் இருக்கின்ற வரை அதற்கு அர்த்தங்களும் விளக்கங்களும் அவர்களுடைய அறிவின் சிந்தனைக்கு தகுந்தவாறு இருக்கும். இறையச்சமுடையவர் ஒரு வசனத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய கோணத்திற்கு தகுந்தவாறு ஒரு விளக்கம் வெளிப்படும். ஒரு அறிவியல் தத்துவ ஞானி பார்த்தால் அவருக்கு தகுந்தவாறு அதில் ஒரு புதிய விளக்கம் கிடைக்கும். ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தால் அதற்கு தகுந்தவாறு அவருக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஒரு வரலாற்று ஆசிரியர் பார்த்தால் அதற்கு தகுந்தவாறு அதில் ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்படி நம்முடைய தகுதிக்கு தக்கவாறு, நம்முடைய இறையச்சத்திற்கு தக்கவாறு, நம்முடைய உயர்வுக்கு தக்கவாறு குர்ஆன் ஷரீஃபிலிருந்து அல்ல முத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பது அதனுடைய கருத்தாகும். மூமின்களை, எனவேதான் குர்ஆன் ஷரீஃபை நாம் படிக்க முயற்சிக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல பெரிய ஆச்சரியமும் கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, யாரோ மார்க்கெட்டிங் பண்றாங்க, என்னென்னலாம் இது பண்றாங்க. நீங்க ஒரு சிறந்த ஓனராக எப்படி இருக்கணும், ஒரு சிறந்த எம்டி, ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டரா இருந்தா அல்லது ஒரு கம்பெனியுடைய ஓனரா இருந்தா நீங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் ஒரு நாள் அட்டன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய், 1 லட்சம்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கும். அது ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசம், மெல்லிய வெளிச்சத்துல இருக்கும். ப்ரொஜெக்டர் போட்டு காப்பாங்க, பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, நெக்ஸ்ட், ஒரு மாதிரி ஒரு தோற்றம், அவ்வளவுதான்.
ஆனா சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளாக இருக்கு. அதை மட்டும் சொல்ல மாட்டான். இப்படி குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். இதை ஏதோ நாம் கற்பனையில் சொல்கின்றேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர், அதனுடைய ஓனர், மேனேஜிங் டைரக்டர், அவர் இதை அனுபவித்துட்டு நேரடியாக சொன்னார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுதே குறிப்பிட்டார்கள், அந்த நேரத்திலே ஹஸரத் நாங்க 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் செலவு பண்ணி நாங்க இங்க எதுக்கு போறோம், ஆனா எங்களுக்கு சொல்லி தரப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை தான் சொல்லி தரப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் இருந்து தான் எல்லோரும் எடுக்கிறார்கள். யார் யாரோ மார்க்கெட்டிங் பண்றான், அவன் நம்மள்கிட்டயே வித்துட்டு போறான், ஆனா நமக்கு தெரியறது இல்லை, ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கும். அதே போன்றுதான் இன்று குர்ஆன், என்னுடைய தலைப்பு குர்ஆன் கூறும் இங்கிதம். இங்கிதம் என்பது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, சராசரி மக்களுக்கு எல்லாம் இல்ல, மெத்த படித்தவர்களுடைய சிந்தனை அது, மேற்கத்திய நாகரிகத்தின் சிந்தனை அது, அவங்களுக்கு தான் அது தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வருகிறது. 100% தவறானது. இங்கிதம் என்பதற்கு குர்ஆன் நிறைய இங்கிதத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கும். குர்ஆன் கூறுகின்ற ஒழுக்கங்கள் அனைத்தும் இங்கிதத்தோடு தொடர்புடையவை. இங்கிதம் என்று சொன்னால் என்ன? தமிழை இரண்டா பிரிப்பா, இங்கு பிளஸ் இதம் இங்கிதம். இங்கு பிளஸ் இதம் இங்கிதம். எல்லா இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் நடப்பதற்கு பெயர் இங்கிதம். அவ்வளவுதான் மேட்டர். ஆனா இது எது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, நம்ம முஸ்லிம்கள் கூட நினைச்சுக்கிட்டு இருக்கோம், முஸ்லிம் அப்படின்னு சொன்னா அவன் இபாதத் செய்யணும், அவ்வளவு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இபாதத் நமது வாழ்வியலின் மிக முக்கியமான ஒரு பகுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. தொழுகையா இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், சக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்னவர தஸ்பீஹாத்துகளா இருக்கட்டும், திக்ருகளா இருக்கு, எல்லாம் இபாதத். இபாதத் இஸ்லாத்தின் மிக முக்கியமான பகுதி. ஆனால் இபாதத் மட்டுமே இஸ்லாம் அல்ல. இபாதத் மட்டுமே இஸ்லாம் அல்ல. ஒருவன் தன் பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் இஸ்லாம் தான். ஒருவர் தன் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் இஸ்லாம் கற்றுத் தருகின்ற முறைதான். கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொழிலாளி முதலாளி இடத்திலும், முதலாளி தொழிலாளி இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் ஆசிரியரிடத்திலும், ஆசிரியர்கள் மாணவரிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உதவி பெறுபவர்களும் கேட்பவர்களும் தங்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க. சுருக்கமாக சொன்னால் அல் முஆஷரா, மனித வாழ்வின் நிலைகளில் நாம் எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்கின்றோமோ அது போன்ற இடங்களில் நாம் எந்த கண்ணியமான முறையை பேண வேண்டுமோ, அணுக வேண்டுமோ, அந்த முறைக்கு பெயர்தான் இங்கிதம். அந்த முறை பின்பற்றப்பட வேண்டும். சகோதரர்களே, உதாரணத்திற்காக நான் ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லுவேன். நம்ம என்ன நினைப்போம், அந்த முறை தவறி நடக்கின்ற பொழுதுதான் கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாதவன் என்று சொல்லலாம். ஒரு ஆசிரியரிடத்திலே மாணவன் அதிக பிரசங்கித்தனமா பேசினா சக நண்பர் இடத்துல பேசிக்கிறாங்க, அது பிரச்சனையா இல்ல. ஒரு ஆசிரியர் இடத்துல அதே துணியில பேசினா நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவர், இங்கிதம் தெரியாதவர் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவாங்க. ஒரு மாணவன் ஒரு தவறு செய்கிறான், மாணவன் தப்பு செய்யலாம், ஒரு ஆசிரியர் போலித்தனமாக கண்டிக்க வேண்டும். ஒரு அளவுக்கு அதிகமாக அதை வித்தியாசமாக அணுகினால் அந்த பையனை இன்சல்ட் பண்ணணும், அவனை அவமரியாதை வைக்கணும், அவனை கேவலப்படுத்தணும், அது மாதிரியான ஒரு ஸ்டைல்ல ஒரு ஆசிரியர் நடந்து கொண்டால் அவர் நாகரிகமற்றவர், இங்கிதமற்றவர். உதாரணத்திற்காக சொல்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலும் அதே மாதிரி பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த முறை பேணப்படவில்லையானால் இங்கிதம் தெரியாதவன். பெற்றோர்கள் பிள்ளையிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை தெரியவில்லையானாலும் இங்கிதம் இல்லாதவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய வசனங்கள் நிறைய சொல்லும். அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல, ஒன்று தகவலை மட்டும் நான் சொல்லுகிறேன். சதகாவை பத்தி சொல்லும் பொழுது, சதகா எப்படி செய்யணும், சதகா எப்படி செய்யணும், சதகா செய்யணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சதகா செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்றான், சொல்லி காமிச்சிடாதீங்க. சதகா செஞ்சுட்டு சொல்லி காமிச்சிடாதீங்க, உதவி செஞ்சுட்டு சொல்லி காமிச்சிடாதீங்க. அப்படி செய்யறது என்ன ஆகும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. முஃமின்களே, சதகா பண்ணிட்டு சொல்லி காண்பிப்பதன் மூலம் அல்லது வேறு வகையில் அவருக்கு நீங்க ஏதாவது ஒரு தொல்லை கஷ்டம் கொடுக்கிறது வழியாக உங்களுடைய தர்மத்தின் நன்மைகளை இழந்து விடாதீர்கள், அழித்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா அந்த வசனத்தில்? கவுலும் மாரூஃப் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. நீங்கள் கவுலும் மாரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. நீங்கள் உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றீர்கள், அல்லது நீங்கள் உதவி செய்யாமல் கூட இருங்கள், பிரச்சனை இல்லை.
நீங்கள் உதவி செய்துவிட்டு யாருக்கு செய்தீர்களோ அவருக்கு நீங்கள் கஷ்டம் கொடுப்பது, அதை விட நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லி மாஃப் தேடி ஒதுங்கிக் கொள்வது சிறந்தது. ஒருத்தர் கேட்கிறாரு நல்லா கொடுத்தீங்க, ஒருத்தர் கேட்டார் 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டீங்க. அடுத்து பார்க்கும்போது என்ன அந்த அந்த துணியே வேற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அவருக்கு என்னடா அது, நம்ம உதவி பெற்றுட்டோம்னால நம்மள்ட்ட இப்படி நடந்துக்கிறாங்களோ, இப்படி பேசுறாங்களோ, இருக்குமா இருக்கா? அல்லாஹ் சொல்றான், நீ உதவி செய்திருக்கலாம், ஆனால் அவருடைய மனசு வேதனைப்படுற மாதிரி நீ நடக்கிறீன்னு சொன்னா நாகரிகமற்றவன் என்ற அர்த்தம். உனக்கே நான் பிச்சை தானே கொடுத்திருக்கேன். அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக். உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? நான் தானே கொடுத்தேன். நான் உன்னை அப்படி ட்ரீட் பண்ண, ஒருவேளை உன் புத்தி இதுதான் அப்படின்னு சொன்னா நீ கொடுக்காத, கோச்சுக்கிறாதீங்க, என் இடத்துல இல்லைன்னு சொல்லிடு. அல்லாஹ் சொல்றான், நீ கொடுத்துட்டு தொல்லை கொடுக்கிறத விட இது பெட்டரானது. மோமின்களே, இதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நிறைய வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். அதே போன்று நம்ம சகோதரர் பெருமையை பத்தி கூட சொன்னான். மார்க்கம் பெருமையை வன்மையா கண்டிக்குது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அணுவளவு பெருமை இருந்தாலும் லா யதுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர் இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமை அடிக்கிறவனை, தற்பெருமை அடிக்கிறவனை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். நிறைய வசனங்கள் வரும். ولا تصعر خدك للناس. குர்ஆன் கூறுகிறது, ولا تمشي في الارض مرحا. நீ ஒரு மாதிரி உன் கண்ணத்தை மக்கள்கிட்ட வித்தியாசமா ஒண்ணு காமிக்காத, அன்பாக இதமாக நீ பாரு. பெருமையா ரூட்ல நீ நடக்காத. ولا تمشي في الارض مرحا. ரொம்ப பெருசா பெருமையா நடக்கிறியே, என்ன செஞ்சிர போற? இன்னக லன் தஹ்ரிகல் அர்த். பூமியை கிழிச்சுக்கிட்டு உள்ள போறியா? வலன் தபுலுகல் ஜிபாலு தூலா. மேல போய் வானத்தை தான் தொட போறியா? ரெண்டு நடக்க போறது இல்ல. மரியாதையா ஒழுங்கா நட. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வக்ஸித் ஃபீ மஷ்யிக் வக்துத் மின் ஸௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். நீங்கள் வக்துத் மின் ஸௌதிக், மெதுவாக பேசுங்கள். வக்ஸித் ஃபீ மஷ்யிக், மெதுவாக நடுநிலையாக நடங்கள். தடதடன்னு ஓடாதீங்க, நடுநிலையா நடங்க. குரல் தாழ்த்தி பேசுங்கள். இல்ல சில பேர் பார்த்தா பயங்கரமா சத்தம் போடுவான். அவர் சத்தம் போடுறது இல்ல, சத்தம் போடுறது நோக்கம் இல்ல. இருக்கிறதுலே நான் தான் பெரிய ஷைத்தான்னு காமிக்கணும், நான் தான் பெரிய ஆள், நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் தான் நம்பர் 1 என்பதை போன்ற ஒரு மறைமுகமான ஒரு 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 இண்டிகேஷன், ஒரு பாடி லாங்குவேஜ் அங்கே வெளிப்படும் அந்த தொனியினால். அல்லாஹ் சொன்னா அந்த வேலை வச்சுக்கிறாரு. மரியாதையா சவுண்ட கம்மியா பேசு. எதுக்காண்டி கத்துறேன்? வக்துத் மின் ஸௌதி. கத்துறதுனால நீ பெரிய ஆளாயிர முடியும் சொன்னா உன்னையோட கழுத பெரிய ஆளா இருக்கும். இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். அருவருக்கத்தக்க சத்தங்களில் மோசமான சத்தம் கழுதையின் சத்தம். அல்லாஹ் எதுக்கு எங்க வந்து சொல்றான் பாருங்க. சும்மா ஓடு கத்தி பெருசா நீ இது பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாத. அடக்கமாக இருங்கள், அடக்கமாக நடங்கள், அடக்கமாக பேசுங்கள். முஃமின்களை ஏன் அல்லாஹ் இப்படிலாம் சொல்றான்? எதுக்கு, ஏன் இவ்வளவு பெருமை வன்மையாக கண்டிக்கப்படுகிறது? என்ன அர்த்தம் தெரியுமா? புகழ் உனக்கு சந்தோஷம் வரும் சொன்ன செய்யி. நம்ம மார்க்கம் அனுபவிக்கிறத ஒரு கட்டத்தின் குறை சொல்லவே இல்லை. சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, ஸல்லல்லாஹு பெருமையை வன்மையாக கண்டித்த பொழுது, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுடைய செப்பல் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், எங்களுடைய ட்ரெஸ் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா போடணும்னு ஆசைப்படுறோம், இது தப்பாச்சோ பெருமையோ என்று பயந்து கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மட்டும் பதில் சொல்லாமல் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருதர் ஹதீஸில் இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமதிஹி அலா அப்திஹி, தன் அடியாருக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை அவனிடமிருந்து பார்க்க ஆசைப்படுகிறான் என்று சொன்னார்கள். எனவே நாம் அல்லாஹ் தந்திருப்பவைகளை அனுபவிப்பதை மார்க்கம் குறை சொல்லவே இல்லை. நீ பெருமையாக நடப்பது அனுபவிப்பது அல்ல நோக்கம். அதை தாண்டி மற்றவர்களை நீ இன்சல்ட் பண்ண முற்படுகிறாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்கு அங்கே இந்த உலகத்தில் எவரும் சொல்லாத சிம்பிள் டெஃபினேஷனை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல் கிபர் பதருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்று சொன்னால் இரண்டு அடையாளங்கள் தான் அதற்கு. பதருல் ஹக், உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. ஒரு பைந்தை ரசத்தை நீங்க எப்படி சொல்லிட்டீங்க, இந்த நேரத்தில் இது கரெக்ட் தவறாக பயன்படுத்தப்பட்டுச்சு, நான் பார்க்கணும், அவர் சொல்வது சரியாக இருந்தால் சுக்ர் அதா செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தம்பி ரொம்ப நல்லதுமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. இதுல என்ன இருக்கு? இவர் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு நான் நினைச்சா எனக்கு ஷைத்தானுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லைன்னு தான் அர்த்தம். பெருமைதான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க,
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, செல்ஃப் எவால்யூஷன் சொல்லுவாங்க. இது எல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம், நம்முடைய நிலைமை என்ன, எந்த கேட்டகரியில இருக்கும். உனக்கு பிடிச்சா சாப்பிடு, உனக்கு பிடிக்கலைன்னா கம்மெண்டு. அடுத்தவர் சாப்பிடு, இதெல்லாம் நமக்கு ஒத்துக்கிறாரு. அவன் சொல்றது எனக்கு ஒத்துக்கிறாதுங்கிறதல்ல நோக்கம், நீ மட்டமானதை சாப்பிட்றேன்னு சொல்றான். இன்டைரக்ட் மீனிங் அதுதான். ஒருபோதும் அதை ஏத்துக்கிற முடியாது. அடுத்தவர்களுடைய அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அதுல நீ போய் கை வைக்க முடியாது. உனக்கு ஒரு விஷயம் பழகிருச்சுன்னா அது உன்னுடைய இதுக்கு. நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது இந்த எல்லாத்தையும் இதை பார்க்க முடியும். ஹஜ்ஜில் விதவிதமான வித்தியாசம், ட்ரெஸ்ஸுகள். இங்க நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு யோசிப்போம். ஹாஜிகள் உம்ராவுக்கு போயிருக்கும் போது பார்த்தா எந்த ட்ரெஸ்ஸை வேண்டுமானாலும் போட்டுக்குருவாங்க, எதையும் போடுவாங்க, தைரியமா போடுவாங்க. ஏன்னு கேட்டா எல்லாமே அங்க ஜீரணிக்கப்படும், ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தர் சூடான்ல இருந்து வந்திருப்பாரு, அவர் வித்தியாசமான ட்ரெஸ்ஸா இருக்கும். இன்னொருத்தர் ஒவ்வொரு நாட்டு மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்திற்கு தகுந்தவாறு உடைகளை உடுத்துவார்கள். அது அவர்களின் கலாச்சாரம், இது உனது கலாச்சாரம். மார்க்கத்திற்கு முரண் இல்லாதவரை நீங்கள் குறை கூறுவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லும், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அவர்கள் ஈமானில் இல்லை, குஃப்ரில் இருக்கிறார்கள், ஷிர்கில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வணங்குகின்ற பொருளை திட்டாதே, அங்கே அவர்களை நீ நோவினைப்படுத்துவதாக இருக்கும். நீ விளக்கம் சொல்லலாம், தெளிவுபடுத்தலாம், அவர்களுக்கு தேவைப்படுகின்றபடி புரிகின்றபடி சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பார்த்தா அவன் சத்தியத்தை ஏத்துக்குருவான். நீ யார்டா என்னை மட்டமா பேசுறது? நீ யார் என்னை மட்டமா பேச? ஹக்க சொல்ல வேணாம், மார்க்கம் சொல்லல. ஃபகூலா லஹு கௌலல் லய்யினன், சாஃப்டா சொல்லுங்க. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? இங்கிதத்தை பற்றி இந்த உலகம் இந்த வசனத்தை கண்டு ஆச்சரியப்படும். ஒரு முர்சலான நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதுஹபா இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா. அவன் மோசமானவன் தான், அவன்கிட்ட நீங்க போங்க. மோசமானவங்கிறதுக்காக நீங்க கடாவுனான்லாம் பேச முடியாது. ஃபகூலா லஹு கௌலல் லய்யினன், ரொம்ப சாஃப்டா தான் டீல் பண்ணணும். லஅல்லஹு யததக்கரு யஷா, அது இறையச்சத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, நம்ம யாரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உயர்த்தவர்களும் அல்ல, உங்களுக்கு முன்னால் இருக்கிற எவரும் ஃபிரௌனோட மட்டமானவனும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய துணி, உங்களுடைய சிந்தனை, சீர்திருத்த பணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வார். உது இலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. மார்க்கம் சொல்கிறது, உது இலா சபீலி ரப்பிக், அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடுங்க. கூப்பிடுறது முக்கியம், கூப்பிடத்தான் வேணும். எப்படி கூப்பிடணும்? ஹிக்மத்தாக கூப்பிடணும். அழகிய உபதேசங்களை கொண்டு அழையுங்கள். யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க, யாரையும் நோயினப்படுத்தாதீங்க. மூமின்களே, இப்படி மனிதர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள போகிறோம் என்பதுதான், அந்த நடந்து கொள்ளக்கூடிய அழகிய முறைக்கு பெயர் தான் இங்கிதம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இந்த இங்கிதத்தை உங்களுக்கு தருவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பி இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் பார்த்தா நமக்கு பல்வேறு வார்த்தைகள் ஆச்சரியமாக தெரியும். குர்ஆன் கூறுகின்ற வார்த்தைகள் ஆச்சரியமாக தெரியும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் தெரியுமா? இதை விட இங்கிதத்தை இந்த உலகத்தில் யார் சொல்ல முடியும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லியஸ்தஅதின்குமுல் லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ராத் மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர் وحين تضعون ثيابك من الظهيرة ومن بعد صلاة العشاء ثلاث عورات لكم. ஹாஃபிஸ்கள் பெரும்பாலான மஸ்ஜிதுகள் இன்னைக்கு இந்த வசனத்தை ஓதி இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், பொதுவா பொது சட்டம், அனுமதி இல்லாம யார் வீட்டுக்கும் போக கூடாது. என்ன இங்கிதம்? யாரு சொல்றது பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்கள் உங்கள் வீடு அல்லாத வேறு இடங்களுக்கு செல்லும் பட்சத்தில் சலாம் கூறி அனுமதி பெறாமல் உள்ளே நுழையாதீர்கள். யாராவது கம்முடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க பாரு, திறந்த வீட்டுக்குள்ள பூந்தது மாதிரி வருது சொல்லுவோமா? என்ன ஒரு அர்த்தம்? நாய் மாதிரி வருதுன்னு அர்த்தம். ஓப்பனா சொன்னா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத இப்படியா வருவாங்க? எந்த அளவுக்குன்னு கேட்டா, இன்னைக்கு யாராவது காலையில 7 மணிக்கு வர்றவங்களை கூட நம்ம நாகரிகம் தெரியாதுன்னு சொல்லிடுவோம். அது ரொம்ப ஓவர். என்ன இப்படியா வருவாங்க காலையில? ஏன்னு சொன்னா இப்ப எல்லாத்துக்கும் 8 மணிக்கு மேலதான் விடியுது. ஒரு மூமின்களுடைய வீட்டுக்கு கூட போக முடியல. சுபுஹு பின்னால் எந்த வீட்டிற்கும் செல்ல முடிய வேண்டும். அதற்காக அதை நான் சரின்னு சொல்ல வரல, அது வேறு. ஆனால் நம்ம யாராவது ஒருத்தர் வீடு இருக்கு, அவங்க வாட்டு கதவை திறந்துட்டு வந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்?
இந்த இங்கிதத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறார். குர்ஆன் கூறுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும், நீங்கள் உங்கள் வீடு அல்லாத வேறு இடங்களுக்கு செல்லும் பட்சத்தில் அனுமதி பெறாமல் உள்ளே நுழையாதீர்கள். அல்லாஹ் இன்னொன்னு என்ன சொல்றான் தெரியுமா? ஒ இன் கீல லக்கும் முர்ஜிஉ ஃபர்ஜிஉ ஹுவா அஸ்கா லக்கும். அல்லாஹ் அக்பர். ஒருவேளை நீங்க போறீங்க, ஒருத்தரை கேக்குறீங்க, அவர் இருக்கிறாரோ இல்லையோ, உள்ள இருந்து சொல்லப்படுது, கோச்சுக்கிறாதீங்க அவங்க இல்ல, நீங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், உள்ள கூப்பிட்டு ஒரு வாரத்தை உட்காந்து பேசாம இப்படியே அனுப்புறாங்களா அப்படி நீங்க நினைக்கலாம். அல்லாஹ் சொன்னா அப்படிலாம் நீ நினைக்காத, அது உன் வீடு இல்ல, அனுமதி இருந்தா தான் உள்ள போக முடியும். அனுமதி இல்லைண்டா ஆயிரக்கணக்கான காரணங்கள் உள்ள இருக்கும், மரியாதையா வெளியே போயிரு. ஒயின் கீழக்கு முறிஜிஉ, வெளியே நீங்கள் திருப்பி சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் கொஞ்சம் யோசிக்காதீங்க, ஃபர்ஜிஉ, வண்டியை ரிவர்ஸ்ல எடு, ஓடிரு. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஹுவாஸ்கால, அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. என்ன வார்த்தை, அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்ம ஆச்சரியப்படணும். அனுமதி வேணும், எல்லாம் இருக்கணும். அல்லாஹ் எந்த அளவு சொன்னா, நம்ம வீட்டுல குழந்தைகள் பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க, பருவ வயது அடையாத பிள்ளைகள் இருப்பாங்க. பருவ வயதாட பிள்ளைகள் அடிமைகள் பணி. அந்த காலத்துல அடிமைகள் என்பது கிட்டத்தட்ட கால்நடைகள் மாதிரி ரொம்ப சாதாரணமா மதிக்கப்பட்டது தானே, ஒரு பொருட்டா கருத மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த சட்டத்துக்குள்ள இவங்க வரமாட்டாங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க, வயதிற்கு வராத பிள்ளைகள், சட்டத்துக்கு வரமாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், மூமின்களே, வயசுக்கு வராத பிள்ளைங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும், அடிமைகளா இருந்தாலும் சரி, 3 நேரத்துல அனுமதி பெற்று தான் உள்ள வரணும் ரூமுக்குள்ள. அப்பா அம்மா இருக்கிற ரூமா இருந்தாலும் சரி. இதை விட உலகத்தில் வேறு யார் சொல்லி தர முடியும்? மின்பாதி ஸலாத்தில் இஷா, அந்த ஆயத்து சொல்லுங்கம்மா. லியஸ்தாதினுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் அல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ராத் மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர். சுபுஹ் நேரத்துக்கு முன்னால, சுபுஹ் நேரத்துக்கு புரியுது இல்ல, சுபுஹ் நேரத்துக்கு முன்னால அனுமதி இல்லாம சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் ரூமுக்குள்ள வராதீங்க. பகல் நேரத்துல, நண்பகல் நேரத்துல கொஞ்சம் நீங்க ட்ரெஸ் கொஞ்சம் குறைத்துட்டு நீங்க ஓய்வுல இருப்பீங்க, அந்த நேரத்திலேயும் அனுமதி இல்லாம வரக்கூடாது. ஒமிம்பாதி ஸலாத்தில் இஷா, இரவு இஷாவிற்கு பின்பு படுக்கிற நேரம், அப்பவும் வரக்கூடாது. யாருக்கு? அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய அறைக்கு வர வேண்டுமானால், பெண்களுடைய பெற்றோருடைய அறைக்கு வர வேண்டுமானால் அனுமதி பெற்று வாருங்கள் என்று மார்க்கம் கூறுகிறது. இதை விட இந்த உலகத்தில் இங்கிதத்தை வேறு யார் சொல்லித்தர முடியும்? யோசிச்சு பாருங்க, யாரு சொல்லி தர முடியும்? அதை விட அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், நாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, ஹக்கை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, மென்மையான முறையில் சொல்ல வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு சொல்லி தருவாங்க. ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸல்லல்லாஹு மஜ்லிஸ்ல ஒருத்தர் வர்றாங்க, எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி வேணும்னு கேட்கிறாங்க. எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி வேண்டும். கேள்விப்பட்டிருக்கமா? ஸல்லல்லாஹு மஜ்லிஸ்ல கேட்கிறாங்க. அவர்கள் ஈமானிற்கு புதியவர்களாக இருக்கலாம், அப்பாவியாக இருக்கலாம். அதை பெரிய அந்த காலம், விபச்சாரம் என்பது சாதாரணமாக உள்ள காலம். இப்ப இஸ்லாம் அதை தடுக்குதுன்னு கேள்விப்படுறாங்க. அது கொஞ்சம் ஓவரா தெரியுது, அவங்களுக்கு பயங்கரமா தெரியுது. என்னடா எல்லாத்திலையும் சட்டம் சட்டம் சொல்றாங்களே என்ற ஒரு மனநிலை இருக்கும். அப்ப கேட்கிறாங்க, அதெல்லாம் சரி, எனக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்கிறாங்க. தோழரை கவனமா கேளுங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறார்கள். கொதிப்பாங்களா இல்லையா? யார்கிட்ட என்ன பேசுற அப்படிங்கிறது, யார்கிட்ட என்ன பேசுறீங்க? அவர்கள் புதியவர்களாக இருக்கலாம், அப்பாவிகளாக இருக்கலாம். அந்த அப்பாவிகளுக்கும் புதியவர்களுக்கும் இங்கிதம் தெரியாமல் இருக்கலாம். இங்கிதம் தெரியவில்லை என்பது பொருளாகும். யார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியல. இப்ப இதுக்கு பகரமா சஹாபாக்கள் கொதித்தெழுகிறார்கள். எப்படி நீ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை துணி அதட்ட முற்படுகிறார்கள், கண்டிக்க முற்படுகிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கையை காமிக்கிறாங்க, அமைதியார் அமைதியார். அந்த கேட்ட நண்பரை கிட்டத்தட்ட வர சொன்னாங்க, தோழரே ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம், ஒரு விஷயங்கள் கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒன்று கேட்டீங்க, அதே இது உங்களுடைய தாய் கூட யாராவது நடக்கிறது விரும்புவீங்களா? லா வல்லாஹி, சவுண்டா சொல்றார். அது எப்படி முடியும்? அது ஒருபோதும் முடியாது. உங்களுடைய தான் ஸல்லல்லாஹு அலைஹி விலைக்கு கூட சொல்லல, நீங்கள் அனுமதி கேட்கின்றீர்கள். அந்த பெண் யாராக இருப்பாள்? யாரோ இந்த கேட்டகரியில் ஒன்னா தானே இருக்கும். குறைந்தபட்சம் யாரோ ஒருவரின் மகளாக இருப்பாளா இல்லையா? இவ்வளவு நம்ம தான் விளக்கம் சொல்றோம், இவ்வளவுலாம் சொல்ல வேண்டிய தேவையோட ஏற்படல.
நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிந்தனை கூட உள்ளத்தில் எழவில்லை என்று சொல்கிறார். சகோதரர்களே, ஒரு இடத்தில் சற்று வித்தியாசமாக யாரேனும் நடந்து கொண்டு விட்டால் அந்த நேரத்தில் கூட அதை சரி செய்வதற்கு இன்னொரு முரட்டுத்தனத்தை கையாள முடியாது, மென்மையை கொண்டுதான் கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இப்படி எண்ணற்ற விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் குர்ஆனின் வழியாக உயர்ந்த ஒழுக்கங்கள், உயர்ந்த சிந்தனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். மூமின்களே, அந்த தொழுகை இபாதத், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் போன்ற இபாதத்துகளை கடந்து அதை தாண்டி நம்முடைய மனைவிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், கணவனிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதம், பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளும் விதம், பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ளும் விதம், ஆசிரியரிடத்தில் நடந்து கொள்ளும் விதம், முதலாளிகளிடத்தில் தொழிலாளிகள், தொழிலாளியத்தில் முதலாளிகள் நடந்து கொள்ளும் விதம், சுருக்கமாக சொன்னால் இந்த உலகத்தில் நாம் யார் யாரையெல்லாம் எந்த நிலைகளில் சந்திக்கின்றோமோ அப்பொழுது நாம் எப்படி உயர் முறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தருகிறார்களோ அதுதான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த இங்கிதம். இதை விட இந்த உலகத்தில் எவரும் சொல்லவே முடியாது. அப்படியானால் இதனுடைய முழு சொத்திற்கும் உரிமையாளர்கள் யார்? மூமின்கள். நம்ம எவன்டையும் பிச்சை எடுக்க வேண்டியது இல்லை. சுதந்திர நேரத்தில் ஒரு அரபு எழுத்தாளன் எழுதுவார். சுதந்திர நேரத்தில் ஒரு அரபு எழுத்தாளன் எழுதுகிறான். ஆங்கிலத்தினுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த பொழுது நாங்கள் உங்களிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் தந்தே ஆக வேண்டும் என்று கேட்போம். ஒருவேளை எங்களுக்கு கிடைத்து விட்டால் உனக்கு நன்றி செலுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு எதுவும் இல்லை. காரணம், உங்களிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்டு நீ தரவில்லை, எங்களுடைய உரிமையை கேட்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதை போன்று எல்லாம் நமக்கு அல்லாஹ் குர்ஆனின் வழியாக தந்திருக்கிறான். எவரிடமிருந்தும் யாசகம் கேட்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் எடுக்க தெரிய வேண்டியதும், எடுக்க வேண்டியதை எடுப்பதும், அதை செயலில் கொண்டு வருவதும் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவுதான் நம்மை அழுத்த நினைத்தாலும் சரி, நம்மை நசுக்க நினைத்தாலும் சரி, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வேதம் இது. அந்த கருத்துக்களை உள்வாங்கி நாம் மிக உள்ளத்தில் ஆழமான ஈமானோடு அதில் நாம் பயணிக்கின்ற பொழுது யாரும் நம்ம எதுவும் செய்துவிடவே முடியாது. மூமின்களை, நம்ம உள்ளத்துல வைராக்கிய வேணும். என்னுடைய ரப்புடைய கலாம் இப்படிப்பட்டதா, அந்த கலாமை நான் ஓதுவேன், அந்த கலாமுல்லாவை நான் விளங்குவேன், அதன்படி நான் நடப்பேன், அதை முழு மனித சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்ற உறுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.